ஆவடி கமிஷனரேட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய திருமலைவேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதி இது. இங்க இருக்க அந்த ஏபி அபார்ட்மெண்ட், ஒரு அபார்ட்மெண்ட்ல 30-40 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல ஒரு போர்ஷனுக்குள்ள அந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு 40 நாய்கிட்ட வளர்த்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம பல கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்ல. பாருங்க, இந்த ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல போனோம். எல்லாரும் இந்த லேடி அபாசமா பேசுறது. எப்படி சொல்லலாம்? அவளுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு? இந்த நாய் வளர்க்க கூடாதுன்னு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அசிங்கமா பேசுறது. நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரிட்டர்னா கொடுக்கணும் பூஜா. அங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, அதெல்லாம் திருமலைவேல் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, பிரச்சனை இல்லை. போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இங்க பாருங்க போலீஸ் சார், ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு வரல ஒரு போலீஸ், ஒரு நிமிஷம், ஒரு போலீஸாவது உள்ள போய் பாத்துருக்கீங்களா? ஒரு போலீஸாவது உள்ள போய் பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதாமா? எல்லாமே இல்ல சார், உள்ள போலாமா? இல்ல சார், சட்டம் படிச்சவங்க வீட்டுல போவேனா? இந்த இடத்துல நின்னு பாருங்க, எவ்வளவு ரத்தம் போயிட்டாங்க. வாசல்ல பேசுறாங்க. எஸ்ஐயோட தான் நான் உள்ள வரணும், நான் தனியா வர கூடாது. உள்ள போக சொல்லுங்க சார், இது காமன் சார். காமன் பேசேஜ் சார் இது. இங்க பாருங்க, இது வந்து காமன் பேசேஜ். உங்களை உள்ள போக சொல்லல, பொதுவான வழி அது. இன்னும் என்ன பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க எவ்வளவு வருஷம் கலெக்ட் பண்ண முடியும்? 3 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கார்பரேஷன் என்ன சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் பண்ணணும்ன்றாங்க. போலீஸ் என்ன சொல்றீங்க? கார்பரேஷன் பண்ணணும்ன்றீங்க. தனிப்பட்ட முறையில இருக்கிறது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சட்டத்துக்கு உட்பட்ட போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கார்பரேஷன் ஹெல்ப் கொண்டு பண்ணலாம், அவ்வளவுதான். இவரதான் திட்டிட்டோம். உங்களை எதுவுமே பேசல, இவன் வந்து அவரை திட்டினால உங்களை பேசணும்னு பார்த்தது. இந்த லேடி இல்ல, இதுல யாரையுமே போகிறது. இந்த நாயெல்லாம் காலை வெடைச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாய்க்கு மேல இருக்கும் அந்த மாதிரி காலை உடைச்சுனாங்க.